இது வரைக்கும் டவுட் இருக்கா? இதோட கன்வர்ஷன் முடிஞ்சுச்சு. சரியா? டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புரிஞ்சா? ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்க்க போறோம். சரியா? அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்குது. சரியா? அதில் 30 டிஜிட்ல எழுதி கொடுத்துருக்கா, அதுக்காக எல்லா டிஜிட்டுக்குமே சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அப்போ என்ன ரூலை வச்சு சார் இதை டிட்டர்மைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆல் த நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஜீரோ இல்லாத எல்லா டிஜிட்ஸும் என்னதான் சிக்னிஃபிகண்ட். அப்ப இதுல எத்தனை நம்பர் இருக்கு பாரு? 1 2 3 4. அப்ப எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகேவா? இங்க இருக்கு பாத்தி has 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். all the non-zero between two non-zero. அதாவது ஜீரோ இருக்கு, ஆனா ஜீரோ எதுக்கு நடுவுல இருக்கு? நான் ஜீரோ நம்பருக்கு நடுவுல இருக்கு. நல்லா பாரு, இந்த 1க்கும் 6க்கு நடுவுல இருக்கு. அப்ப இதுல இருக்கிற எல்லா டிஜிட்ஸும் என்னதான் சிக்னிஃபிகண்ட் தான். வெரி குட். ஆல் த ஜீரோ டு த லெஃப்ட் ஆஃப். நல்லா பாரு, இந்த 1 வந்து நான் ஜீரோ நம்பர். இந்த 1க்கு லெஃப்ட்ல இருக்கு பாத்தியா? 1க்கு லெஃப்ட்ல இருக்கிற இந்த ஜீரோ பார்த்தனா ரெண்டு நான் ஜீரோ நம்பருக்கு நடுவுல வந்துச்சு. இதை பத்தி நமக்கு கவலை இல்லை. பட் இந்த 1க்கு முன்னாடி இருக்கிற நான் ஜீரோ நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். அப்ப இதுல எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது? 1 2 3. இப்ப நல்லா பாரு, சப்போஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டேன், இப்போ இங்க எவ்வளவு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும்? 5 தான். சரியா? ஏன்னா நம்பருக்கு முன்னாடி. ஓகே. அது இந்த ஜீரோவை இங்க போட்டா 6. டிஃபரன்ஸ் புரியுதா? Yes. If the number is less than 1, 0 on the right hand side of the decimal point. But 0 on the right hand side to the decimal point is significant. Decimal point la right hand side la irukka number ella enna airum? Significant airum. Ana left hand side la irukka number enna airum? Not significant airum. அப்ப நல்லா பாரு, இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கா? அப்ப இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற எந்த நம்பருமே என்ன கிடையாது? ஆனா இந்த நம்பருக்கு அப்புறம் இருக்க எல்லாமே என்னதான்? புரியுதா? ஓகே. the trailing zero னா பின்னாடி வர ஜீரோ to the right of the last non-zero number with a decimal point. இங்க நடுவுல ஒரு decimal point இருக்கா? அப்ப இதுக்கு பின்னாடி வர ஜீரோ என்ன ஆயிரும்? சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். ஆனா அதே இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ட்ரைலிங் ஜீரோ இன் நம்பர் வித்தவுட் அ டெசிமல். நல்லா பாரு, இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் சிக்னிஃபிகண்டா இல்லையா? இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்டா? நம்பருக்கு முன்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. நம்பருக்கு பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஆனா இந்த ஒரு 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். எது? இது 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஆனா அதே வந்து நான் இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ எவ்வளவு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு? நல்லா பாரு, புள்ளி வச்சதுனால பின்னாடி வர எல்லா நம்பரும் என்ன ஆயிரும்? சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். முன்னாடி இருக்க நம்பர் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. புரியுதா? எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ற மாதிரி நான் ஷார்ட்டா சொல்லிடுவேன். சரியா? இது எல்லாத்தையும் போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதே வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுற வச்சுக்கோ. இந்த நம்பர் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். சரியா? இது சொல்லி 7 ரூல் இருக்கு, நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. நம்மளுக்கு தேவை இந்த ஒரு சார்ட் தான். எல்லா நம்பரும் சிக்னிஃபிகண்ட். சரியா? நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 எல்லா நம்பரும் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு நடுவில் ஏதாவது ஜீரோ வந்துச்சுன்னா அதுவும் சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். ஜீரோ வந்து ஃப்ரண்ட்ல இருந்தாலும் சரி, பேக்ல இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்ல இருந்தாலும் சரி, பேக்ல இருந்தாலும் சரி, சிக்னிஃபிகண்ட் கிடையாது. சிக்னிஃபிகண்ட் கிடையாது. புரியுதா? டெசிமல் இருந்தா என்ன சார் பண்றது? டெசிமல் இருந்தா டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஆனா டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோ
டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகன்ட். நல்லா பாரு, ஜீரோ வந்து முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி நாட் சிக்னிஃபிகன்ட். ஆனா டெசிமல் வச்சா முன்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகன்ட் கிடையாது, பின்னாடி இருக்கிற ஜீரோ என்ன ஆயிரும், சிக்னிஃபிகன்ட் ஆயிரும். ஆனா இதே ரூல்ல சரியா நம்ம என்ன பார்த்தோம், ஜீரோக்கு முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி நாட் சிக்னிஃபிகன்ட். ஆனா அதேல இப்ப நல்லா பாரு, இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, ஒன்னே ஒன்று, இந்த 5. ஆனா சப்போஸ் நான் பேக்ல வந்து ஏதாவது ஒரு யூனிட் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த பின்னாடி இருக்கிற ஜீரோ என்ன ஆயிரும், சிக்னிஃபிகன்ட் ஆயிரும். நல்லா நோட் பண்ணிக்கோ. பொதுவா பார்த்தேன்னா முன்னாடி இருந்தாலும் சரி, பாப்பா உனக்கு டைம் என்ன டெய்லி டெய்லி இதே தான் நீ ரீசன் தர்றப்போ, முன்னாடி இருந்தாலும் சரி இல்ல பின்னாடி இருந்தாலும் சரி டிஜிட்ஸ் எப்பவுமே என்னதா ஜீரோ இருந்தா நாட் சிக்னிஃபிகன்ட். ஆனா டெசிமல் வச்சாலும் சரி இல்லைன்னா யூனிட் வச்சாலும் சரி பின்னாடி இருக்கிறவன் உடனே என்ன ஆயிடுவான், முன்னாடி இருக்கிறவன் அப்பயும் சிக்னிஃபிகன்ட் ஆக மாட்டான். இவ்வளவுதான் சரியா. இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண உனக்கு ஐடியா கிடைக்கும். இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, 4. ஓ 3ன்னியா, எனக்கு 4ன்னு கேட்டுச்சு. ஓகே, இதுல எவ்வளவு இருக்கு, சரி சப்போஸ் இதுல டெசிமல் இல்லைன்னு சொன்னா அப்பயும் 3 தான், டெசிமல் இருந்தாலும் 3 தான். ஓகே வெரி குட். இதுல எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல யூனிட் இல்லைன்னா 5. சப்போஸ் இந்த இடத்துல டெசிமல் இல்லைன்னா புரியுதா. சோ டெசிமலோ யூனிட் இருக்கிறதுனால இந்த இடத்துல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்க போகுது, இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, 1. நீங்க டெசிமல் வச்சாலும் சரி வைக்கலன்னு சொன்னாலும் சரி ஒன்னே ஒன்னு, இந்த 5 மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட். இதுல 4ஆ 3ஆ, பாயிண்ட் வச்சதுனால இந்த 4மே சிக்னிஃபிகன்ட். சப்போஸ் இந்த இடத்துல இருக்க பாயிண்டை ரிமூவ் பண்ணா 3, அந்த 2 3 4 மட்டும் தான் சிக்னிஃபிகன்ட்டாக இருக்கும். புரியுதா. இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் இருக்கு, 3. சப்போஸ் நான் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டா 5. புரியுதா. இப்ப பாருங்க இதுல எவ்வளவு இருக்குது, ஏன் 5 ஆச்சு, பின்னாடி கேஜி இருக்கு, அப்ப 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். புரியுதா. ஓகேவா. ஓகே, நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இந்த நம்பர்ல இருக்கிற சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு, டெசிமல் இருக்கிறதுனால நம்பருக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ என்ன ஆயிரும், சிக்னிஃபிகன்ட் ஆயிரும். இதுல எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, டெசிமலுக்கு பின்னாடி இருக்கிறதுனால முன்னாடி பின்னாடி இருக்கிறது 2 ஜீரோ சிக்னிஃபிகன்ட். நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1. கரெக்டா. இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, இதுல எவ்வளவு இருக்கு, நல்ல பார் பாயிண்ட் வச்சதுனால பின்னாடி இருக்குது சிக்னிஃபிகன்ட் ஆயிரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 4, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 4 இங்க மட்டும் தான் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ல இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, சப்போஸ் இந்த இடத்துல பாயிண்ட் இல்லைன்னா எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கும், 1. வெரி குட். பாயிண்ட் இருக்கிறதுனால 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகேவா. நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. வெரி குட். இந்த நம்பர்ல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, டெசிமல் வச்சிருக்காங்க யூனிட் இருக்கப்ப 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதுல இருக்கு, இங்க வரும், இதுல 2 சிக்னிஃபிகன்ட். இதுல சப்போஸ் நான் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சா இல்ல பாயிண்ட்டுக்கு வந்து நான் இந்த இடத்துல யூனிட் எழுதுனா 4. புரியுதா. எஸ்.